நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவனியுங்கள், செய்தி முடிகிற வரைக்கும் உங்கள் சிந்தைகளை திருப்பாதபடி வேத வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தைகளை திருப்புங்கள். சிறு பிள்ளைகள் கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வாசித்த வசனம் சொல்லுகிறது, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தோடு கர்த்தர் பேசுகிற ஒரு வசனத்தை இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு சொல்லுகிறார், இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அது ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் வருகிற தாகமும் அல்ல, வேத வசனம் கிடைக்க கூடாத ஒரு கொடிய பஞ்சத்தை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே 3 விதமான பஞ்சத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆகார குறைவினால் வருகிற பஞ்சம், இன்னொன்று தண்ணீர் இல்லாததினால் ஏற்படுகிற பஞ்சம், இன்னொன்று வேத வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சம். ஆக 3 பஞ்சத்தை பற்றி இந்த வேத பகுதியிலே நான் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, பஞ்சம் என்று சொல்லும் போது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் தொடங்கி கடைசி வரைக்கும் பஞ்சத்தை குறித்து அநேக வார்த்தைகள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. பஞ்சத்தை நம்முடைய முன்னோர்கள் சந்தித்திருக்கிறார்கள், பஞ்சத்தை நம்முடைய முன்னோர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களேயானால் ஆபிரகாமுடைய நாட்களிலே பஞ்சம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்து நிமித்தமாய் ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு போனான் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஈசாக்குடைய நாட்களிலே பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தை குறித்து ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபுடைய காலத்திலே பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தை போக்கும்படியாக ஆகாரம் வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட தன்னுடைய பிள்ளைகளை எகிப்து தேசத்துக்கு அனுப்பினான் என்று அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில உண்டான பஞ்சத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் நியாய விசாரித்து வருகிற நாட்களிலே பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்து நிமித்தமாய் ஒரு குடும்பம் மோவாப் தேசத்துக்கு போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தாவீது நாட்களிலே பஞ்சம் வந்தது. 3 வருஷம் ஓயாத பஞ்சம் என்று சொல்லி தாவீது நாட்களிலே ஏற்பட்ட பஞ்சத்தை குறித்து வாசிக்கிறோம். எலியாவின் காலத்திலே பஞ்சம் வந்தது. ஆண்டவர் வானத்தை அடைத்து விட்டார். 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யவில்லை. பஞ்சம் வந்ததாக புதிய ஏற்பாட்டிலே அதை பரிசுத்த ஆவியானவர் மேற்கோள் காட்டி எழுதுகிறார். எலிசாவின் நாட்களிலே பஞ்சம் வந்தது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இப்படி பஞ்சத்தை குறித்த அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலே அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி கூட பஞ்சம் வரும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆகாரம் இல்லாத பஞ்சத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, ஜலக்குறைவினால் வருகிற பஞ்சம், தண்ணீர் இல்லாத ஒரு பஞ்சத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். அதற்கும் வேத புத்தகத்திலே எத்தனையோ வசனங்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணி போகும்போது குடிக்க தண்ணி இல்ல. மோசேயை பார்த்து கேட்கிறார்கள்,
எங்களை கொல்லும்படியா அந்த வனாந்தரத்துக்கு எங்களை கொண்டு வந்தீர். எகிப்திலே நாங்கள் இருந்து விட்டால் நலமாயிருக்குமே, தண்ணீர் தாகத்தினால் செத்து போகிறோமே என்று சொல்லி தாகத்தினால் ஏற்பட்ட பஞ்சத்தை குறித்து மோசேயை பார்த்து முறுமுறுத்து பேசினார்களாம். ஆகாருடைய வாழ்க்கை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். துருத்தி தண்ணீர் செலவழிந்து போய்விட்டது, வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கிறாய், தண்ணீர் இல்லாதபடி கொஞ்ச நேரத்தில் பிள்ளை சாக போகிறது. அம்பு பாய்கிற தூரத்துல பிள்ளைய போட்டுட்டு, ஸ்தோத்திரம், பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறா. வனாந்தரத்துல தண்ணி இல்லாம பிள்ளை அழுது கொண்டிருந்தது. ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு வனாந்தரத்திலே ஆண்டவர் தண்ணீரை உண்டாக்கினார். அன்பானவர்களே, ஒரு நாள் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு தாகம் வந்தது. ஆண்டவரே, இந்த தாகத்தினால் செத்து போய் விடுவேனோ, இந்த பெலிஸ்தீனுடைய கையிலே, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீனுடைய கையிலே நான் மடிந்து விடுவேனா என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஒரு பள்ளத்தாக்கை கர்த்தர் பிளக்க செய்து அவருடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி தண்ணீர் பஞ்சத்தினால் ஏற்பட்ட தாகத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. மூன்றாவதாக ஆண்டவர் அந்த ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு பஞ்சத்தை குறித்து சொல்லுகிறார். அது ஆகாரத்தினால் வந்த பஞ்சம் அல்ல, தண்ணீர் குறைவினால் வருகிற பஞ்சம் அல்ல, தேவனுடைய வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சத்தை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். வேத வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், வேத வசனம் கிடைக்க கூடாத ஒரு கொடிய பஞ்சகாலம் பழைய ஏற்பாட்டிலே அப்படி ஒரு சரித்திர நிகழ்வுகள் இருக்கிறதாக வேதத்தை வாசித்து அறிந்து கொள்ள முடியும். ஆனபடினாலே வேத வசனம் கிடைக்க கூடாத ஒரு கொடிய பஞ்சகாலம் நீங்களும் நானும் வந்திருக்கிற காலம் என்பதை யாருமே மறுக்க முடியாது. இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சபையிலே விசுவாசியா இருக்கிறோம், ஆண்டவரே சமூகத்தில் தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்துமா கொழுமையா இருக்கிறதா, நமக்குள்ளே செழிப்பு இருக்கிறதா என்று பார்ப்போமானால் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆத்துமாவிலே செழிப்பு இல்லாதபடி பஞ்சத்தோடு இருக்கிற அவல நிலை நம்முடைய தேசத்திலே இன்றைக்கு காணக்கூடுகிற அளவுக்கு இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் வேத வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சகாலம் உண்டு என்று சொல்லுகிறதே, அப்படிப்பட்ட அந்த வேத வசனம் கிடைக்க கூடாத அந்த பஞ்சகாலத்தின் அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து ஒரு 4 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒருவேளை கேட்கிற நீங்கள் வேத வசனம் இல்லாத ஒரு பஞ்சத்துக்குள் இருப்பீர்களே, ஆனால் இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் அந்த பஞ்சத்தை நம்மை விட்டு மாற்றி நம்முடைய ஆத்துமாவை கொழுக்க பண்ணி, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நம்முடைய ஆத்துமாவை திருப்தி அடைய தேவன் செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே வசனம் இல்லாத ஒரு பஞ்சகாலம் இருந்தது. வசனம் இல்லாத அந்த பஞ்சகாலத்திலே இருந்த சூழ்நிலை என்ன என்பதை பற்றி நாம் சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நம்முடைய சிந்தைக்காக நாம் திருப்பிக் கொள்வோம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3:1. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த நாட்களிலே, அந்த காலத்திலே, அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்துச்சா? அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனமும் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ
அந்த காலத்தை இந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். கவனியுங்கள். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அந்த காலத்திலே தேவனுடைய ஆலயம் இருந்தது. அந்த காலத்திலே தேவனுடைய ஆலயம் இருந்தது. அந்த காலத்திலே ஆசாரியர்கள் இருந்தார்கள். அந்த காலத்திலே ஆலயத்திலே பலிகள் இருந்தது. எல்லாம் இருந்தது. ஆலயம் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தார்கள், பலிகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் என்ன இல்ல? கர்த்தருடைய வசனம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை இல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்கதரிசிகளின் வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இல்லை. ஆசாரியருடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. ஆண்டவர் பேசவில்லை. ஒருவரோடு கர்த்தர் பேசவில்லை. ஆண்டவருடைய வசனம் இல்லாத நாட்கள், ஆண்டவருடைய வார்த்தை இல்லாத நாட்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய காலத்துல ஆலயத்துக்கு குறைவா? ஸ்தோத்திரம். எத்தனை ஆலயங்கள் இருக்கிறது? ஆலயத்துக்கு குறைவில்லை. பாடலுக்கும் ஆராதனைக்கும் குறைவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியர்களுக்கு குறைவில்லை. ஏராளமான ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். ஊழியங்கள் பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது. எல்லாம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பலி இருக்கிறது, பண்டிகை இருக்கிறது, ஆர்ப்பாட்டம் இருக்கிறது, ஆரவாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. வசனம் இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பேசுகிறாரா? கர்த்தர் கிரியை செய்கிறாரா? தேவ தரிசனம் உண்டா? பைபிள் இருக்கிறது. வீட்டிலே வேதாகமம் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். குடும்ப ஜெபம் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவம் என்கிற பெயரும் இருக்கிறது. வார்த்தை இருக்கிறதா? கர்த்தர் பேசுகிறாரா? உன்னோடு ஆண்டவர் பேசுகிறாரா? தரிசனத்திலே கர்த்தர் பேசுகிறாரா? சொப்பனத்திலே கர்த்தர் பேசுகிறாரா? சபைக்கு தெய்வீக வெளிப்பாடு இருக்கிறதா? சபைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறதா? அப்படின்னு பார்த்தா ஒரு கொடிய பஞ்சகாலத்துல தான் இருக்கிறோம். விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நாம் நம்மை சரி பண்ண வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனையா வாழ்க்கையில பின்மாற்றம், ஏனையா வாழ்க்கையில தடுமாற்றம். ஒரு வார்த்தையை கூட நம்மால் சீரணிக்க முடியவில்லை. ஒரு வார்த்தையை நம்மால் கேட்க முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏன்? இது ஒரு பஞ்சகாலம். இது ஒரு உபத்திரவ காலம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடிந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியவில்லை. கடிந்து ஒரு வார்த்தை பேச முடியவில்லை. கொடிய காலம், பஞ்சகாலம். ஏன் தெரியுமா? வசனம் இல்ல. வசனம் எப்படி வசனம் இல்ல? வசனத்தை பிசாசு பொறுக்கி கொண்டு போகிறான். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, வசனங்கள் விதைக்கப்படுகிறது. ஆகாயத்து பறவைகள் பொறுக்கி கொண்டு போகிறது. கற்பாறையிலே விதைகள் விதைக்கப்படுகிறது. வசனத்தை நிமித்தம் உபத்திரம் வரும்போது, வசனத்தை நிமித்தம் துன்பம் வரும்போது பலன் கொடுக்க முடியல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள் ஒரு பஞ்சகாலம். வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் ஒரு பஞ்சகாலம். வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாத குறைவுகள் ஒரு பஞ்சகாலம். இந்த பஞ்சகாலத்திலே ஏன் அநேகரால் கனி கொடுக்க முடியவில்லை, ஏன் அநேகரால் நிலைத்திருக்க முடியவில்லை என்று சொன்னால் வசனம் இல்ல. வசனம் இல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு காலத்துல சபை எத்தனையோ போராட்டத்தை தாங்கிச்சிங்க. சபை எத்தனையோ துன்பங்களை தாங்கியது. எத்தனையோ காலகட்டங்களை சபை கடந்து வந்தது. சபை பார்க்காத தலைவன் இல்லை. சபை பார்க்காத யோர்தான் இல்லை. சபை பார்க்காத செங்கடல் இல்லை. சபை பார்க்காத அதிகாரம் இல்லை. எல்லாத்தையும் சபை பார்த்துச்சு. ஆனா சபையில வசனம் இருந்ததுனால சபை நிலைச்சு நின்னுச்சு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ ஆயுதங்களை சபை பார்த்தது. எத்தனையோ உபத்திரவத்தை சபை சந்தித்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தோளுக்குள்ள மிருகத்தின் தோளுக்குள்ள வைத்து தைத்து மனிதர்களை அப்படியே வெயில்ல எரிந்து விட்ட காலங்கள் உண்டு. சிரச்சேதம் செய்து போட்ட காலங்கள் உண்டு. தலைகளாய் சிறுவையில் அடித்து மரித்த சந்தர்ப்பங்கள் உண்டு.
சித்திரவேதை செய்யப்பட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தருக்காக நிலைத்து நின்றார்களே. ஏன்? அன்னைக்கு சபையில வசனம் இருந்துச்சு, ஆத்துமாவுக்குள்ள வசனம் இருந்துச்சு, குடும்பத்துக்குள்ள வசனம் இருந்துச்சு, வாழ்க்கையில வசனம் இருந்துச்சு. ஒரு சின்ன போராட்டத்தை கூட இப்போ நம்மளால தாங்க முடியல. அன்பானவர்களே, சபையே, விசுவாசியே, இது ஒரு பஞ்சகாலம். இது ஒரு பஞ்சகாலம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் இல்ல, கனி கொடுக்க முடியல. வசனம் இல்ல, நிலைத்திருக்க முடியல. வசனம் இல்ல, பிரகாசிக்க முடியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட பஞ்சகாலத்துல ஸ்தோத்திரம், தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சேமித்து வைத்து ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல இப்படிப்பட்ட பஞ்சகாலத்துல நாம் கற்ற வசனங்களும் கற்றுக்கொண்டிருக்கிற வசனங்களும் நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக நிற்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, வாசித்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்துச்சு. ஏலி இருக்கிறான், ஆசாரியன். ஏலியின் பிள்ளைகள் 2 பேரும் இருக்கிறார்கள், அவர்களும் ஆசாரியர்கள். அங்கே சீலோவிலே கர்த்தருடைய ஆலயமும் இருக்கிறது. ஜனங்கள் பலிகளை கொண்டு வருகிறார்கள், ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார்கள். எல்லாம் இருக்குயா, எல்லாம் இருக்கு. வருஷத்துக்கு 7 பண்டிகை இருக்கு. தோத்திரம். ஆனா வசனம் இருக்கா? ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறதா? பைபிள் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. ஆண்டவருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. ஆண்டவருடைய வசனத்தை கேட்க முடியல, ஆண்டவருடைய வசனத்தை கேட்க முடியல. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், வசனம் பஞ்சம் இருந்ததுனால அங்க என்ன இல்லையா? பிரத்யட்சமான தரிசனம் இல்ல. இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்ன இல்ல? தரிசனம் இல்ல. கர்த்தருடைய தரிசனம் இல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி நாளிலே யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். மூப்பர்கள் 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 சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். சொப்பனம் இருக்கா? தரிசனம் இருக்கா? ஜெபித்த போது ஞான திருஷ்டி அடைந்து தரிசனம் கண்டானே அப்போஸ்தலர்கள், தரிசனம் உண்டா? கர்த்தருக்கு மகிமை உண்டாய். கொடிய பஞ்சகாலம். பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட காலத்தை அடையாளம் கண்டுகொண்டு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து கனி கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்படிப்பட்ட காலத்துக்கு தேவ பிள்ளைகள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். Hallelujah, 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 hallelujah. ஊழியர்கள் தடுமாறுகிற காலம், விசுவாசிகள் தரம் புரண்டு போகிற காலம், விசுவாசத்தை விட்டு விலகி போகிற காலம். இப்படிப்பட்ட பஞ்ச காலத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பாராக, பாதுகாப்பாராக, பாதுகாப்பாராக. வசனத்தை சேமித்து வைக்க, பரிசுத்தத்தை சேமித்து வைக்க, கிருபையை சேமித்து வைக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீருடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளையும் பலனையும் அபிஷேகத்தையும் ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பீராக. நம்முடைய சந்ததிகளை காப்பாற்றணுமே ஆண்டவரே, எங்கள் சந்ததிகள் காப்பாற்றப்படணுமே ஆண்டவரே. அன்பானவர்களே, தரிசனம் இல்லையா? தெய்வீக தரிசனம் இல்லை, தெய்வீக வெளிப்பாடு இல்லை. கர்த்தர் என் கூட பேசுறாரு, பேசினார். கர்த்தர் என் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், தேவனுடைய கிரியைகளை நான் பார்க்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். எத்தனை பேருங்க உணர முடியும்? உண்மையா கை வைத்துங்க, உண்மையா கை வைத்துங்க பாப்பா. அல்லேலூயா. 10-20 பேர் தான். ஸ்தோத்திரம். தரிசனம் இல்ல. உலக வாழ்க்கை குறித்து தரிசனம் இருக்கு, உலக வாழ்க்கை குறித்து தரிசனம் இருக்கு. இந்த வருஷத்துல ஒரு வீட்டை கட்டிடணும், இந்த வருஷத்துல பிள்ளைகளை திருமணம் செய்து வைத்து விட வேண்டும்,
இந்த வருஷத்துல நிலத்தை வாங்க வேண்டும், சொத்தை வாங்க வேண்டும், அதை செய்யணும், இதை செய்யணுங்கிற தரிசனம் இருக்கு. ஆவிக்குரிய தரிசனம் இருக்கிறதா? இந்த வருஷத்துல முழங்கால நின்னே ஜெயிக்கணும், இந்த வருஷத்துல பைபிளை முடிக்கணும், இந்த வருஷத்துல கூட்டத்துல கலந்து கொள்ளணும், இந்த வருஷத்துல ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும், இந்த வருஷத்துல ஒரு கலக்கு கலக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்கணும். இந்த ஆவிக்குரிய தரிசனம் இருக்கிறதா? இந்த ஆவிக்குரிய வெளிப்பாடு இருக்கிறதா? இந்த வருஷத்துல எப்படி ஆகிலும் என் பிள்ளைய பரிசுத்த ஆவியை பெற வைக்கணும், இந்த வருஷத்துல எப்படி ஆகிலும் என் பிள்ளைக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கணும், இந்த வருஷத்துல எப்படி ஆகிலும் மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிங்கிற தரிசனம் இருக்கா? அன்பானவர்களே, வேதனையோடு சொல்லுகிறேன், உலக தரிசனம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆவிக்குரிய தரிசனத்திலே பஞ்சத்தோடு தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பஞ்சத்தோடு இருக்கிறோம். எத்தனையோ காரியத்தை உலக பிரகாரமா யோசிக்கிறோம். சொற்ப காலம் வாழ போகிற உலக வாழ்க்கைக்கு எத்தனையோ திட்டங்களை வகுக்கிறோம். நிரந்தரமாய் வாழ போகிற பரலோகத்தை தேவ பிள்ளையே, சபையே மறந்து போனாயே. நிரந்தரமாய் வாழ போகிற பரலோகத்தை மறந்துட்டியே. ஆவியான உன்னை பார்த்து அங்கலாய்க்கிறார், ஆவியான உன்னை பார்த்து பரிதபிக்கிறார். ஸ்தோத்திரம். சொற்ப காலம் வாழ போகிற உலகத்துக்காக எத்தனையோ திட்டங்களை மூல வகுத்து கொடுக்கிறது. நித்தியமாய் வாழ போகிற பரலோக ராஜ்யத்தை கண்டு எவைகளை சேர்த்து வைத்திருக்கிறாய், எத்தனை சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று சொன்னாரு. எந்த பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து இருக்கிறோம்? அல்லேலூயா. முழங்கால நிற்க வேண்டிய காலம், கண்ணீர் சிந்த வேண்டிய காலம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்குமே. புலம்புகிறான் எரேமியா தீர்க்கன். ஜனத்தின் நிலைகளை பார்த்து புலம்புகிறான், ஜனத்தின் நிலையை பார்த்து புலம்புகிறான். பொன்னை போல் இருந்தவர்கள் மண்ணை போல் ஆகிவிட்டார்களே. சிங்காரமா செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவர்கள் மண்மேடுகளை அணைத்துக் கொண்டிருக்கிறார்களே. பரிதாபத்தோடு கதறுகிறான் தீர்க்கன். பஞ்சகாலத்தில் சிக்கிர கூடாது. குடிய பஞ்சகாலம் வரும் என்று சொன்னாரு. இது ஒரு பஞ்சகாலம், இது ஒரு பஞ்சகாலம், இது ஒரு பஞ்சகாலம். எப்படி 3 நேரம் சாப்பிடுகிறோமோ அதே போல கர்த்தருடைய வசனமாகிய ஆகாரத்தை உட்கொண்டால் மாத்திரம் ஆத்துமா செழிக்கும், ஆத்துமா பிழைக்கும், ஆத்துமா நரகாக்கணிக்கு தப்புவிக்கும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தரிசனம் இல்ல, தேவ தரிசனம் இல்ல. ஒரு தீர்மானம் பண்ணுனா, தேவ தரிசனம் எனக்கு வேணும். கர்த்தர் என்னோடு பேசணும், ஆண்டவர் என்னோட பேசணும். ஸ்தோத்திரம். என்ன நடந்துச்சுன்னு நம்ம கேட்க கூடாது, ஆண்டவர் எனக்கு நடத்துவார்னு கேட்கணும். ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு வந்து என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு அப்படி சொல்லாத. ஆலயத்துல வந்ததுனால கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார்னு சொல்லி அவருடைய பாதத்தை பிடித்துக்கொள். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுகிறது இல்லை. உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. மனுஷனுடைய பாதத்துல மண்டிட்டு கிடக்கிற காலம் அல்ல. கர்த்தரின் பாதத்திலே எலியா தீர்க்கனை போல தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்த போது வெண்கலமாயிருந்த அந்த வானமானது மலையை சொரிய ஆரம்பித்தது. இதுவரைக்கும் கண்களுக்கு அடைக்கப்பட்ட வானம் திறக்கப்பட வேண்டுமா? அடைக்கப்பட்ட வானத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நீ காண வேண்டுமா? உன்னுடைய முழங்கால்களை தேவ சமூகத்திலே முடக்கு. ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் சிந்து. நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். நிச்சயமாய் ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டாக்குவார். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தரிசனம் இல்லாத அந்த நிலை என்ன அப்படின்னா பஞ்சகாலம். தரிசனம் இல்லைன்னா அது ஒரு பஞ்சகாலம். தோத்துறோம். அப்ப இப்ப தரிசனம் வேணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம சின்ன பிள்ளைகள் கூட தேவ தரிசனத்தை காணணும்.
ஸ்தோத்திரம். தூதர்களை பார்க்கணும், தேவனை பார்க்கணும், தேவ சத்தத்தை கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு சபையாய் நம்முடைய சபையை கர்த்தர் மாற்றுவாராக. வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்களாக, வாலிப பிள்ளைகள் தரிசனத்தை காண்பார்களாக, பெரியோர்கள் சொப்பனத்தை காண்பார்களாக, சபை மறுரூபம் அடைவதாக, சபை செழிப்பாய் மாறுவதாக, சபையிலே கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்வதாக, ஆண்டவருடைய வசனம் வளருவதாக. எருசலேம் போதகத்தால் நிரப்பப்பட்டது போல இந்த உலகம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்படுவதாக. சபையில வார்த்தை, குடும்பத்தில வார்த்தை, வாழ்க்கையில வார்த்தை, தேசம் முழுவதும் தேவ வார்த்தையால் நிரம்புவதாக, நிரம்புவதாக. அல்லேலூயா. பிரத்யட்சமான தரிசனம் இல்ல, பஞ்சத்தின் அறிகுறி. தரிசனம் இல்லையா, பேசலையா, கர்த்தர் கிரியை செய்யலையா, நீ ஒரு பஞ்ச காலத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த பஞ்ச காலத்துக்கு இன்னைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முழங்கால் போட்டு கதறணும், பலிபீடத்தை அசைக்கணும், சிங்காசனத்தை அசைக்கணும். ஹல்லேலூயா. அவர் அமர்ந்திருக்க விடக்கூடாதே, அவர் அமர்ந்திருக்க விடக்கூடாதே. ரட்சிப்பு தீவட்டியை போல பிரகாசித்து எரியணும், ரட்சிப்பு தீவட்டியை போல பிரகாசித்து எரியணும். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தரிசனம் இல்லாத நிலை பஞ்சகாலத்தின் அறிகுறி. இரண்டாவது வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடி அவன் கண்கள் இருளடைந்திருந்தது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏலி 98 வயது உள்ளவனாயிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்களா இருந்தது. 2 வேத வசனங்கள் சொல்லுகிறது. ஒன்று, அவன் பார்க்க கூடாதபடி அவன் கண்கள் இருளாய் இருந்தது. ஒன்று, அவன் பார்க்க கூடாதபடி அவன் கண்கள் மங்களா இருந்தது. என்ன இல்ல அப்படின்னா, பிரகாசமான மனக்கண்கள் இல்லை. அருமையானவர்களே, பார்வை எப்படி இருக்கிறது? இருளாய் இருக்கிறது. பார்வை எப்படி இருக்கிறது? இருளாய் இருக்கிறது. பார்வை எப்படி இருக்கிறது? மங்களா இருக்கிறது. மங்கலான பார்வை, இருளான பார்வை எதன் அறிகுறி? பஞ்சகாலத்தின் அறிகுறி. கர்த்தர் கூடயே போகிறாரு, ஆண்டவர் கூடயே வருகிறார். எம்மாவூர் சீசனோடு கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரியல, கூடத்தான போறாரு, பேசிட்டு தானே போறாரு, ஆண்டவர் கூட வராருன்னு தெரியல. தோத்திரம். பிரியமானவர்களே, கண் அப்பத்தை பிட்டு கொடுத்த போதுதான் கண்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் கூடவே இருக்கிறாரு. நீ போகும் இடமெல்லாம் நானும் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு நான் விலகுவதில்லை. எவ்வளவோ வசனத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா கேட்கிறோம், ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால் இது ஏன் எங்களுக்கு நடப்பானே? கர்த்தர் கூட இருக்கிறது தெரியலங்க. கர்த்தர் கூட இருக்கிறது தெரியல. ஆண்டவர் கூட இருக்கிறது புரியல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு? சங்கீதக்காரன் சொன்னது போல எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீ என்னோடு கூட இருக்கிறீர். உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருப்பேன் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா கேட்கிறேன், நீர் எங்கப்பா போனீரு? எங்க போயிட்டீரு ஆண்டவரே? எங்க போயிட்டீரு? அவன் கூட இருக்கிறது உனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? உன் கண்ணு மங்களா இருக்கு, உன் கண்ணு இருளா இருக்கு. உன் கண்ணு மங்களா இருக்கு. நடக்கிற மனுஷனை மரத்தை போல பார்க்கிற உன் கண்ணு மங்களா இருக்கிறது. சவுலின் குமாரன் யோனத்தான் யுத்தத்திற்கு போகும்போது என்ன செய்தான் தெரியுமா? ஒரு தேன்கூட்டை கண்டான். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியிலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக் கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. ஒரு தேன் கூட்டை பார்த்தானா, அந்த தேன் கூட்ட தன் கையில் இருக்கிற அந்த கோலினாலே ஒரு குத்து குத்தி அந்த தேனை எடுத்து தன் வாயிலே போட்டுக் கொண்டான். கண்ணு தெளிந்தது. அது மாத்திரமா, 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யோனத்தான், நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். காட்டுறான், ஆட்கட்ட காட்டுறான், என் கண்ணு தெளிஞ்சிட்டு பாருங்க. ஏன்? ஒரு தேன் கூட்டை கண்டேன், ஒரு தேன் கூட்டை கண்டேன், அதிலே தேன் இருப்பதை கண்டேன். எனக்கு ஆண்டவர் தந்த கோலினாலே அந்த தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து என் வாயில போட்டுட்டேன். என் கண்ணு தெளிவா இருக்கு, என் கண்ணு இப்போ தெளிவா இருக்கு, என் கண் தெளிந்ததை நீங்க எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு காட்டுறான். ஹலோ அருமையானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேனிலும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாயிருப்பது கர்த்தருடைய வசனம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓ, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ள ஒரு கண்களை தெளிவிக்கிற நல்ல ஒரு வார்த்தைக்காய் நல்ல கரங்களை தட்டி ஏக மனமாய் ஆண்டவருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. தேன்கூடு இருக்குன்னு தெரியும், ஆனா குத்தி வாயில போட தெரியாது. தேனுங்க, ஆண்டவருடைய வசனங்கிறது தேனு. ஏன் கண்ணு மங்களா இருக்கு அப்படின்னா, தேனை இன்னும் என்ன செய்யல, ருசி பார்க்கல, வசனத்தை ருசி பார்க்கல, வசனத்தை இன்னும் வசனத்துல பழகல, வசனத்தை இன்னும் அசை போடல. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த போது நான் அவைகளை உட்கொண்டேன், அது என் வாய்க்கு மதுரமாயிருந்தது. வசனத்தை வாசிக்க நேரம் இல்ல. பரிதாபம் பரிதாபம் பரிதாபம். வசனத்தை வாசிக்க நேரம் இல்ல. உனக்கு ஒரு பஞ்சகாலம், இது ஒரு பஞ்சகாலம். ஒரு சோதனைக்குள் அகப்படுகிறாயா, ஒரு சோதனைக்குள் சிக்கி இருக்கிறாயா, அந்த சோதனையிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமானால் ஏற்கனவே நீ வாசித்த வசனமும் நீ கேட்டுக்கொண்ட சத்தியமும் உனக்குள்ளே கர்த்தர் சொன்ன வசனமும் உன் இருதயத்தின் ஆழத்திலே அதிகமாய் ஆழமாய் பதிந்திருக்குமானால் எத்தனை சோதனைகளையும் தாண்டி நீ மேல வருவ, நீ மேல வருவ, நீ உயர்ந்திருப்ப. உன்னை கர்த்தர் பெரிய ஜாதியா மாற்றுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. வசனத்தின் சேமிப்பு இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம மாட்டி இருக்கிறோமா, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு வசனம் போதும். நான் விசுவாசிக்கிறேன், வசனம் போதும். இதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். நீர் என்னை நம்ப பண்ணி நம்முடைய வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபத்திலிருந்து என்னை காப்பது வசனம், பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுவிப்பது வசனம். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மனுஷனுக்கு வருகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை வராதுன்னு சொன்னாரு. இப்படிப்பட்ட சோதனையிலெல்லாம் நம்ம உள்ள போகும்போது, அது பிரசங்கிக்கிற நானா இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி, எத்தனையோ பள்ளத்தாக்கு கடந்துதான் ஆக வேண்டும், எத்தனையோ வனாந்தரத்தை கடந்துதான் ஆக வேண்டும். வனாந்தரத்தை சந்திக்காத மனுஷனே இல்லை, வனாந்தரத்தை சந்திக்காத விசுவாசிகள் இல்லை. எல்லாருக்கும் ஒரு வனாந்தரம் உண்டு, எல்லாருக்கும் ஒரு வனாந்தரம் உண்டு. ஆனா அந்த வனாந்தரத்துல பாடுகள் உண்டு, இந்த வனாந்தரத்துல உபத்திரவங்கள் உண்டு, இந்த வனாந்தரத்துல சோதனைகள் உண்டு. ஆனாலும் அத்தனை சோதனைகளையும் பாடுகளையும் ஜெயிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலர் என்ன செய்வாங்கன்னா, இந்த சோதனைக்குள்ளாக இந்த பாடுகளுக்குள்ளாக கடந்து போய் வேத வசனம் உள்ள இருக்கிறதுனால இந்த உபத்திரத்தை எல்லாம் தாண்டி வந்துருவாங்க. சிலருக்குள்ள வேத வசனம் இல்லாததுனால எல்லாரையும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம வழங்கணும், அவர்களுக்குள்ள வேத வசனம் இல்லப்பா, அண்டவரே வேத வசனம் இல்லப்பா, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்.
என்னை சோதியும், என்னை சோதித்த பின்னால் சுத்த பண்ணார். உபத்திரம் இல்லாத சபை இல்லை. சபை உபத்திரவத்தை சந்தித்தது. எருசலேம் சபைக்கு மிகுந்த துன்பம் வந்தது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. சபைக்கு துன்பம் உண்டு, உபத்திரவம் உண்டு. திடன்கொள், உலகத்தை ஜெயிச்ச. எல்லாரும் கல்லை எடுத்து எரிகிற அளவுக்கு வந்து விட்டார்கள். தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். சில நேரம் எல்லாம் சாதகமா இருக்கிறது போல தெரியும், ஆனா சில நேரம் எல்லாம் எதிரியா மாறிடுவாங்க. ஸ்தோத்திரம். யாரு எப்போ நமக்கு எதிராக காலை தூக்குவாங்கன்னு தெரியாது. அன்பானவர்களே, ஒண்ணு நிச்சயம், அத்தனை சூழ்நிலைகளுக்குள்ளும் நின்று பிடிக்க வேண்டுமானால், இயேசுவும் வார்த்தையும் நமக்குள் இருக்குமானால் நம்ம நின்னுகிட்டே இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். அன்பானவர்களே, கண்ணு மங்களா இருக்குங்க. ஒண்ணு தரிசனம் இல்ல, பஞ்சத்தின் அறிகுறி. கண்ணு மங்களா இருக்கு, தெளிவில்ல, பஞ்சத்தின் அறிகுறி. வேத வசனம்தான் ஒரு கண்களை தெளிவாக்குகிறது. வேத வசனம்தான் பார்வையை தெளிவாக்குகிறது. ஸ்தோத்திரம். தூர பார்வை தேவ பிள்ளைக்கு வேணும், கிட்ட பார்வை அல்ல, தூர பார்வை வேணும். ஸ்தோத்திர. தூரத்திலே கண்டு அதை அணைத்து கொண்டு நம்பினார்களே முன்னோர்கள், அந்த தூர பார்வை வேணும். உனக்கு ஒரு கானான் உண்டு, அதை பார்க்க தூர பார்வை வேணும். உனக்கு ஒரு கிரீடம் உண்டு, அதை பார்க்க உனக்கு தூர பார்வை வேணும். உனக்கு ஒரு தரிசனம் உண்டு, அதை பார்க்க உனக்கு பார்வை வேண்டும். ஹல்லேலூயா. அவன் கண்டான், எனக்கு ஒரு கிரீடம் உண்டு, எனக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. அவனுக்கு அந்த தரிசனம் இருந்துச்சு, அந்த பார்வை இருந்துச்சு. யோசேப்புக்கு ஒரு நாள் கண்டிப்பா என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், ஒரு நாள் கண்டிப்பா என் அரிக்கட்டு நிமிர்ந்து தான் நிற்கும். அந்த பார்வை இருந்துச்சு பாருங்க. குழியை கண்டு அஞ்சல. சொந்த சகோதரனே அவனை பகைத்து குழியிலே தள்ளினார்கள், அஞ்சல. தோத்திரம். பொய்யான குற்றச்சாட்டு அவன் மேல் விழுந்து சிறைச்சாலைக்கு போனான், அஞ்சல, பயப்படல. அவனுக்கு ஒரு தைரியம் இருந்தது. எனக்கு ஒரு தூர பார்வை உண்டு, எனக்கு ஒரு லட்சியம் உண்டு, எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை நான் அடைகிற வரைக்கும் எத்தனை துன்பம் வந்தாலும் நான் சகிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். ஒரு நாள் வந்தது, எகிப்திலே கர்த்தர் அவனை தூக்கி அதிகாரியா வச்சாரு, அதிகாரியா வச்சாரு. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். தூர பார்வை இருந்துச்சு, தூர பார்வை யோசேப்புக்கு இருந்தது. அந்த தூர பார்வை, தெளிவான பார்வை இருந்ததுனால குழியை தாண்டினான், சிறைச்சாலையை தாண்டினான், போராட்டங்களை தாண்டினான், அவமானங்களை தாண்டினான், நிந்தைகளை தாண்டினான், நெருக்கத்தை தாண்டினான். அந்த பார்வை, அந்த தரிசனத்தின் பார்வை தேவ பிள்ளையே உனக்கு இருக்குமானால் எல்லாவற்றையும் நீ தாண்டுவாய், ஜெயிப்பாய், மேற்கொள்வாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தூர பார்வை உண்டா விசுவாசிகளே? தூர பார்வை உண்டா? தோத்திரம். பார்வை இல்லையா? கண்ணு மங்களா இருக்கா? இது ஒரு பஞ்சகாலம், பஞ்சகாலம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சரீர பிரகாரமான காரியத்தை குறித்து சொல்ல, ஆவி கேட்ட பிரகாரமாய் பேசுகிறேன். ஒருவேளை சரீர பிரகாரமா கண்ணு மங்களா இருந்தாலும் உள்ள கர்த்தருடைய தரிசனம் இருந்தா, வார்த்தை இருந்தா எல்லாம் தெரியும். ஒரு நாள் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யெரொபெயாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா தன்னுடைய மகன் சுகவீனமாய் இருக்கிறபடினால் அவன் பிழைப்பானா என்று அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னான், நீ வேஷம் மாறி சீலோவுக்கு போய் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன்கிட்ட போய் நீ கேட்டுட்டு வான்னு சொல்லி ராஜா யெரொபெயாம் தன் மனைவியை வேஷம் மாறி அனுப்புறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சம்பவத்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 14. வியாதியில் விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவானேன் என்று என்னோடு சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா என்று ஒருவன் இருக்கிறான். உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்திற்கு போ, பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது என்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றாள். அடுத்த வசனம்.
அப்படி யெரொபெயாமின் மனைவி செய்தால், அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்தால், அகியாவோ முதிர் வயதானதினால் கண்கள் மங்களடைந்து மங்களா இருந்து பார்க்க கூடாது இருந்தான். தீர்க்கதரிசிக்கு கண் என்ன செஞ்சு போச்சு? மங்களாயிட்டு. தீர்க்கதரிசிக்கு கண் என்ன ஆயிட்டு? மங்களாயிட்டு. இப்போ யெரொபெயாமின் மனைவி எப்படி போறா? வேஷமாறி போறா. யார பார்க்க போறா? தீர்க்கதரிசியை பார்க்க போறா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கண்ணு மங்களா இருந்தாலும், உலக பிரகாரமாய் சரீர பிரகாரமாய் கண்ணு மங்களா இருந்தாலும், இருதயத்துல தெளிவான பார்வையை கர்த்தர் தந்திருக்கிறார். அவர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ உள்ள வரும்போதே கர்த்தர் அகியாவிட்ட பேசுறாரு. கர்த்தர் அகியாவிடத்தில், இதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியா இருக்கிற தன் குமாரனுக்காக ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு என்னென்ன பிரகாரமா சொல்லணும்? அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரீகளாய் தன்னை காண்பிப்பாள். இப்ப உள்ள வாரா பாருங்க. ஸ்தோத்திரம். உள்ள வார 6ஆம் வசனத்துல, வாசல் படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்காய் கர்த்தருக்கு, தீர்க்கதரிசிக்கு தெரியாம வேஷம் மாறி போலான்னு நினைச்சா, வீட்டுக்குள்ள போன உடனே தீர்க்கதரிசி சொல்றான், யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா. சரீர பிரகாரமான கண்ணு மங்களா இருந்தாலும் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் கண்ணு தெளிவா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட தரிசனத்தின் பார்வையை ஆண்டவர் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக, கொடுப்பாராக, கொடுப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, அப்ப தேனை சாப்பிடுகிற அனுபவம், வசனத்தை உட்கொள்ளுகிற அனுபவம் ஒரு விசுவாசிக்கு தேவை. அது கண்களை தெளிவாக்கும், கண்களை தெளிவாக்கும். வசனம் இல்ல அப்படின்னா அது என்ன காலங்க? பஞ்சகாலம். வசனம் இல்லைன்னா பஞ்சகாலம். வசனத்தை சாப்பிடுங்க, வசனத்தை சாப்பிடுங்க. ஆகாரத்தை சாப்பிடுவதற்கு முன்னால் கர்த்தருடைய வசனத்தை சாப்பிடுங்க. ஸ்தோத்திரம். இப்ப வசனத்தை வாசிப்பதற்கும் கேட்பதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நமக்கு இப்ப திறந்து இருக்கிறது. செல்போன்ல கூட இன்னைக்கு பைபிள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரயாணம் பண்ணாலும் வேதத்தை வாசிக்கலாம், வேதத்தை தியானிக்கலாம். ஆலயத்துக்குள்ள வரும்போது வேதத்தை கண்டிப்பா கொண்டு வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் படிக்கவே தெரியலையா? இன்னைக்கு ஆடியோ பைபிள் இருக்கிறது. சுவிட்சை போட்டு விட்டா போதும், சொல்லிக்கிட்டே இருக்கிற வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸ்தோத்திரம். எவ்வளவு வழிவாசலை கர்த்தர் நமக்கு கிருபையா திறந்து வச்சிருக்கிறாரு பாருங்க. இந்த தமிழ்ல வேதாகம மொழிபெயர்த்து அது அச்சடிக்கப்பட்டு நம்முடைய கரங்கள்ல கொடுத்து, ஒண்ணுக்கு எத்தனையோ வேதாகம வீட்டுல வச்சிருக்கிறோம். ஆனா வார்த்தை உள்ள வச்சிருக்கிறோமானா உள்ள நிறைய பேருக்கு வார்த்தை இல்லை. இது பஞ்சகாலம். வார்த்தை இல்லை உனக்கு அப்படின்னா அது ஒரு பஞ்சகாலம். உபத்திரம் வரும்போது நீ வார்த்தையை சொல்லி பழகு. கஷ்டம் வரும்போது வார்த்தையை சொல்லி பழகு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் இல்லைன்னா பஞ்சகாலம், தரிசனம் இல்லைன்னா பஞ்சகாலம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போவதற்கு முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போக முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். விளக்கு அணைந்து போக முன்னே. விளக்கு அணைஞ்சு போச்சு. எங்க? ஆமா, ஆலயத்துல. ஆலயத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆலயத்துல எப்போதும் குத்துவிளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். குத்துவிளக்கு எப்போது எரியும்படி அதற்கு இடித்து அந்த பிழிந்த ஒளிவ எண்ணெய அதுல ஊத்திக்கிட்டே இருக்கணும். பிரமாணம். விளக்கு அணையக்கூடாது, விளக்கு அணையக்கூடாது. விளக்கு எப்போது பிரகாசமா எரியணும். ஸ்தோத்திரம். விளக்கு பிரகாசமா எரியல, விளக்கு அணைஞ்சு போச்சு அப்படின்னா அது என்ன காலம்? பஞ்சகாலம். ஸ்தோத்திரம். விளக்கு எரிகிறதா?
பரிசுத்த ஆவியானவர் அபிஷேக அனல் கொண்டு எழும்புகிறதா? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்குள் அப்படியே நிரம்பி இருக்கிறதா? ஸ்தோத்திரம். அபிஷேகம் இல்ல, ஆவியும் இல்ல, அனலும் இல்ல அப்படின்னா ஒண்ணும் இல்ல. வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு. உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். சபைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, கடைசி கால சபை லவோதிக்கியா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஒன்னு அனலாயிரு இல்ல குளிராயிரு. வெதுவெதுப்பா இருந்தால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். வாந்தி பண்ணிடக்கூடாது. அனல் அனல் பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்ல சொல்ல ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரர் பக்கத்துல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். அக்கினி அணைஞ்சு போகவே கூடாது. ஆவி அவித்து போடாதிருங்கள். உனக்கு உண்டான ஆவிக்குரிய வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாளை நம்ம காணணும். அப்படிப்பட்ட ஒரு நாளை நம்ம எல்லாரும் பார்க்கணும். நம்முடைய சபை எல்லாருடைய பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகிற பலிபீடமாய் நம்முடைய பலிபீடம் மாறணும். அணைந்து போகிற பலிபீடமாய் அல்ல, எரிகிற பலிபீடமாய் எங்கள் சபை விசுவாசிகளை நீர் மாற்று ஆண்டவரே. எப்போது எரியணுப்பா? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு மற்ற நேரம் அப்புறம் எல்லாம் அணைஞ்சு கிடக்கிற பலிபீடம் வேண்டாப்பா, வேண்டாப்பா. அல்லேலூயா. வாரத்துல 7 நாள் நம்முடைய பலிபீடத்தில் அக்கினி எரியணும். வீட்டுக்குள்ள இருந்தால் அக்கினி எரியணும், வெளியில போனால் அக்கினி எரியணும், வேலைக்கு போனாலும் பலிபீடத்தில் அக்கினி எரியணும். ஹல்லேலூயா. அப்படி நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பலிபீடத்தில் எப்போதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும் ஐயா. அது அணைந்து போக கூடாது, அவிந்து போக கூடாது. அக்கினி பற்றி பிடிக்கட்டும், 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 பிடிக்கட்டும். அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் போது என்ன உள்ள போட்டாலும் எரிச்சிரும். அக்கினிக்கு முன்னால ஒண்ணு நிற்க முடியாது. சாத்தானின் திட்டங்கள் எரிகிற பலிபீடத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. சாத்தானின் வல்லமைகள், மனுஷ வல்லமைகள் எரிகிற பலிபீடத்துக்கு முன்னால நிற்க முடியாது. விசுவாசித்தீங்கன்னா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏவல் பில்லி சூனியங்கள் மந்திரவாதங்கள் எரிகிற பலிபீடத்துக்கு முன்னால அணைஞ்சு போயிரும், எரிஞ்சு போயிரும், ஒண்ணு இல்லாம போயிரும். ஹல்லேலூயா. உன் பலிபீடம் அக்கினியால் எரிகிற பலிபீடமா இருந்தால் உனக்கு எதிராய் எந்த தீய வல்லமை வந்தாலும் அது ஒண்ணு இல்லாம சுட்டெரிக்கப்படும், சுட்டெரிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்திர 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 தோத்திர. பிரைஸ் தி லார்ட். எப்போது எரிகிற பலிபீடம். 3 பாட்டு படிச்சு 3வது பாட்டு கடைசி வரியில தான் என் பலிபீடம் எரியும்னா பஞ்சகாலம் ஆராதனையில எரிந்து கொண்டிருக்கிற பலிபீடம் சற்று பிரகாசமாய் எரிவதற்குத்தான் ஆராதனைகள். எரிந்து கொண்டிருக்கிற பலிபீடம், எரிந்து கொண்டிருக்கிற தீபம் இன்னும் ஜுவாலித்து எரிவதற்குத்தான் செய்தி. அல்லேலூயா. எரிஞ்சிட்டு இருக்கியா? இன்னும் இந்த வாரம் ஃபுல்லா கர்த்தருக்காக பிரகாசமா எரி. வருகிற போவோருக்கு சுவிசேஷம் சொல்லு, சத்தியத்தை சொல்லு, வாயிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லு, வாயிலிருந்து வசனத்தை சொல்லு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பலிபீடத்தில் அக்கினி இல்லையா? பஞ்சகாலம். விளக்கு அணைஞ்சு போச்சா? பஞ்சகாலம். அப்புறம் அந்த புத்தி இல்லாத அந்த கன்னிகள் கேட்டார்களே, எங்கள் விளக்கு அணைந்து போகிறதே அப்படின்னாங்க. எங்கள் விளக்கு, எங்கள் தீபம் அணைந்து போகிறதே. எங்க வச்சுப்பா பத்த வச்சு கொண்டு வந்த? ஏதோ ஒரு கூட்டத்துல, விசேஷ கூட்டத்துல பத்த வச்ச அக்கினி, அந்த தீபம் இப்ப அணைஞ்சு போகுது. எங்கள் தீபம் அணைந்து போகிறதே, எங்கள் விளக்கு அணைந்து போகிறதே. அன்பானவர்களே, எத்தனை பேருங்க இப்படி சொல்ல முடியும்? எங்கள் விளக்கு அணைந்து போகிறதே ஆண்டவரே,
என் விளக்கு எரியும். மங்கி எரிகிற திரியை தூண்டி விடுகிற கர்த்தர், அணைய விடாத கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. சில சூழ்நிலையை பார்த்து, சில போராட்டத்தை பார்த்து, சில மனுஷ கூட்டத்தை பார்த்து தீபம் சற்று மங்களா போயிட்டோ, ஆவியானவரின் அக்கினி உன் தீபத்தில் ஊற்றப்படுவதாக. உன் தீபம் பல மடங்கு பற்றி பிடித்து எரிவதாக. பல மடங்கு பற்றி பிடித்து எரிவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. Thank you Jesus. Thank you Jesus. பரிசுத்தாவின் அக்கினி பற்றி பிடிக்கட்டப்பா. பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரத்யட்சமான தரிசனம் இல்ல பஞ்சத்தின் அடையாளம். கண்கள் மங்களா இருந்தது பஞ்சத்தின் அடையாளம். விளக்கு அணைந்து போனது பஞ்சத்தின் அடையாளம். 4வது வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. பெட்டி பிடிபட்டது, மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. மகிமை விலகிட்டு, மகிமை போயிட்டு, மகிமை போயிட்டு, பிரசன்ஸ் போயிட்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மகிமை போனபடினாலே பெட்டி பிடிபட்டது. மகிமை போனபடினாலே ஆசாரியர்கள் செத்து போனார்கள். மகிமை போனபடினாலே ஏலி செத்து போனான். மகிமை போனபடினாலே மருமகள் செத்து போனாள். அங்க என்ன நடக்குன்னா சாவு நடக்கு. மகிமை இல்லை, எல்லாம் டெட் பாடி ஆயிட்டு. உணர்வு இல்லை, உணர்ச்சி இல்லை, மகிமை இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மகிமை இல்லை அப்படின்னா உணர்வு இருக்காது. மகிமை இல்லைன்னா என்ன இருக்காது? சொல்லுங்க, என்ன இருக்காது? உணர்வு இருக்காது. ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். ஆண்டவரே எனக்கு பணத்தை தாரும், எனக்கு ஆஸ்தியை தாரும், எனக்கு அந்தஸ்தை தாரும், எனக்கு பெருக்கத்தை தாரும். இதெல்லாம் ஒரு பக்கத்துல விட்டுட்டு இப்ப என்னத்தை கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தார். ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை. ஏசப்பா நான் கேட்கிறேன், எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தார். ஆண்டவர் எனக்கு உணர்வுள்ள, நெஞ்சில கை வச்சு அப்படி கேளுங்க. ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தார், உணர்வுள்ள இருதயத்தை தாரும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு உணர்வை தார் ஆண்டவரே. மகிமை போயிட்டு உணர்வு இல்ல, உணர்வு இல்ல, உணர்வு இல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும். ஆண்டவரே உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாக, உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, உம்முடைய ஆலயத்திலேயே நான் என்ன செய்வேன்? தங்கியிருப்பேன் என்று பக்தன் 27ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார். நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை இல்லாத பிரயாணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை இல்லாத பிரயாணம் வேண்டாம். உம்முடைய மகிமை இல்லாத பிரயாணம் வேண்டாம். தடை பண்ணிங்க ஆண்டவரே, வரமாட்டேன். நீர் வரலன்னா நான் வரமாட்டேன். நீர் வரலன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த கானான் பிரயாணத்துல நீர் என் கூட வரலன்னா இந்த பிரயாணமே எனக்கு தேவையில்லை. ஸ்ட்ரைக் பண்ணிட்டார் மோசே. ஆண்டவர் பார்க்கிறாரு, என் சமூகம், என்னுடைய பிரசன்ஸ், என் மகிமை உனக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போகிற இடத்தில் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு சொன்ன. அப்பந்தாங்க மறுபடியும் பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஆண்டவர் இல்லாத பிரயாணம் வேண்டாம், ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வேண்டாம், ஆண்டவர் இல்லாத ஊழியம் வேண்டாம், ஆண்டவர் இல்லாத எதுவுமே எனக்கு வேண்டாம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தாத வேலை வேண்டாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தாத உத்தியோகம் வேண்டாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தாத பணம் வேண்டாம். நீர் எனக்கு தருகிற பணம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கெடுக்குமானால் அந்த பணம் எனக்கு வேண்டாம். சொல்ல முடியுமா?
கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. நீர் எனக்கு தந்த சொந்த பந்தம் நான் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை நேரத்தை கெடுக்குமானால் அந்த சொந்தம் எனக்கு தேவையில்லை. சொல்ல முடியுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதனையை கெடுக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் நான் அடைந்து அதுல நான் உயர்வு அடைய வேண்டாப்பா. நீ என் கூட வந்தாலே போதும். நீர் இல்லாத அந்த இடம் வெறுமப்பா. இப்படி மகிமை எனக்கு வேண்டப்பா. ஆண்டவரே, என்னத்தினாலும் எடுத்துட்டு போயிடும். ஆனா மகிமையை மாத்திரம் என்னை விட்டு எடுக்காதீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதான் கேட்கிறான் பாருங்க. நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறான், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறான். பாவத்தின் நிமித்தம் விழுந்து போனான். இப்ப சந்தோஷம் இல்லை. கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து அந்த உற்சாகமான அந்த ஆவி என்னை தாங்குபடி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய பாவத்தினாலே உற்சாகத்தை இழந்து போனேன். என்னுடைய பாவத்தினாலே சந்தோஷத்தை இழந்து போனேன். என்னுடைய அக்கிரமத்தினாலே சந்தோஷத்தை இழந்து போனேன். அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. இது என்ன ஆவி எனக்கு வேணும்? உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி. எத்தனை பேருக்கு அந்த உற்சாகமான ஆவி இருக்கு? Praise the Lord. Hallelujah. அறகுறையா இருக்கிறவங்க கூட முழுசா மாற போறாங்க. உற்சாகம் இல்லாதவர்கள் உற்சாகத்தால் நிரப்பப்பட போகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின் பலத்த காற்று இயேசுவின் நாமத்தினாலே சபையிலே வீசப்படுவதாக. அல்லேலூயா. அந்த உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. அப்ப அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை இழந்துட்டான். அவன் கேட்கிறான், வேண்டாப்பா, ராஜபாரமா ராஜாவா வேண்டாம், உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். அந்த பரிசுத்தவான்களோடு அந்த சபை கூடுதலுக்கு நான் நடந்து போவேனே, களிப்போடு அந்த கூட்டத்துக்கு போவேனே. ஆண்டவரே, ஆராதிக்கும் போது சந்தோஷமா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆண்டவரே அப்படி வேதாகமத்தை எடுத்துட்டு நல்ல ஜெபத்தோடு வேத ஆண்டவரே வசனத்தை வாசித்துட்டு அப்படி களிப்புள்ள உதடோடு பாடிக்கிட்டே ஆலயத்துக்கு போவேனே. அந்த வாஞ்ச ஆண்டவரே அது எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. Praise the Lord. ஆலயத்துக்கு முதுகு காட்டுகிறவனா இல்ல, முகத்தை காட்டுகிறவனா என்னை மாற்றும் ஆண்டவரே. உடைய மகிமை எனக்கு வேணும். உடைய ஆலயத்தில் உடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. மகிமை இல்லையா அது ஒரு பஞ்சகாலம். இப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா உடைய மகிமை என் கூட வரணும் ஆண்டவரே. உடைய மகிமை, உடைய பிரசன்ஸ் எப்போது என் கூட இருக்கணும். உடைய மகிமை என் கூட இருக்கணும். நான் போகும்போது சொல்லணும், தேவ மனிதர் போகிறார். விசுவாசிகள் போகும்போது தேவ பிள்ளை போகிறான்னு சொல்லணும்ப்பா. அந்த மகிமை எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை கேட்க போறேங்கண்ணா. மகிமை எனக்கு வேணும் ஆண்டவரே. பிரகாசிக்கிற விளக்கு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. தெளிவான மனக்கண்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. தரிசனம் எனக்கு வேண்டும். இந்த நாள் இல்லைன்னா இது ஒரு பஞ்சகாலம். இது ஒருவேளை யாராவது பஞ்ச காலத்தில் இருக்கிறீங்களா? தரிசனம் இல்லையா? இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். பிரைஸ் தி லார்ட். கண்ணு மங்களா இருக்கா? பிரகாசமான மனக்கண்ணை கேளு. தோத்துறா. விளக்கு அணைஞ்சு போயிருக்கா? எரிகிற விளக்காய் என்னை மாற்றும் என்று சொல்லு. மகிமை இல்லையா? ஆண்டவரே உடைய மகிமை எனக்கு தாரும். கதறு, கண்ணீர் விட்டு கதறு. அந்த மகிமையின் பிரசன்னத்தினால கர்த்தர் நிரப்பும். அந்த பிரசன்னம் நம்ம அப்படியே நிரப்பும். எல்லாரும் அப்படி முழங்கால் போடலாமா? எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.